வெல்கம் டு அங்க சமையல். நம்ம இப்போ பார்க்க போகிறது காரக்குழி பணியாரம். இது மார்னிங் டிஃபனாக பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், நைட்டு டின்னராகவும் சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. மாவு எடுத்துக்கோங்க. எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு அதில் போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரியணும். கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க, சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு அதில் போடுங்க. இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் துருவி வச்ச இஞ்சி அதில் போடுறேன். இப்போ இஞ்சியை நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இப்போ இஞ்சி கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து நம்ம மிளகா வத்தல் போடுறோம். ஒரு 2 மிளகா வத்தல் நல்லா கிள்ளி போட்டுருங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மிளகா வத்தல் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம கொத்தமல்லி போடுறோம். கொத்தமல்லி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதை போட்டுருங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே சிம்லே வச்சு பண்ணுங்க. கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் போடுறோம். இப்போ வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை மாவில் போடுறோம். எல்லாத்தையும் நம்ம மாவில் போட்டு இப்போ நல்லா கலக்கிட்டு இப்போ நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பணியாரம் ஊற்ற வேண்டியதான். பணியாரம் சட்டியில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு ஒவ்வொரு குழிலையும் ஊற்றுங்க. கொஞ்சம் முக்கால்வாசி ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றாதீங்க. மாவு கொஞ்சம் பொங்கி வரும், அதனால் சின்ன சின்னதாக முக்கால்வாசி ஊற்றினா போதும். சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா வெந்தினதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ எல்லா பணியாரமும் நல்லா திருப்பிட்டு இப்போ மறுபடியும் மேலே நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் இன்னொரு ஈடு ஊற்றிருக்கேன், அதையும் இதே மாதிரி பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி வச்சு மறுபடியும் நம்ம எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு எடுத்துடலாம். நல்லா வாசமாக இருக்குது பணியாரம், நல்லா வாசம் வருதுங்க. அவ்வளோதாங்க, பணியாரம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்ல சுவையான காரக்குழி பணியாரம், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக சுண்டல் குழம்பு வச்சு சாப்பிடலாம். தேங்காய் சட்னி இதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.